வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு வீடியோவில் ஆட்டுக்குடல், அப்புறம் வெந்தயக்கீரை, உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு குடல் குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை முடிச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இந்த குழம்பு செய்கிறதுக்காக சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இங்கே நான் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். இது மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம், நைஸாக அரைக்க வேண்டாங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குக்கர் வச்சு கூட குக்கரில் சமைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். 2 ஆட்டுக்குடல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சுத்துக்கொழுப்பும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுத்துக்கொழுப்பு சாப்பிட்றதுனால வயிற்று புண்ணெல்லாம் ஆறுங்க. இது சேர்த்து செய்யும்போது குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த கொழுப்பை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நான் கொழுப்பு சேர்த்துறதுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் இதை சேர்த்தல அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெயில் தாங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி விட்டுடலாம். கொழுப்பு அதில் குக் ஆயிரும். ஏன்னா இதுலேயும் நிறைய ஃபேட் இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் எண்ணெய் கம்மியாக எடுத்திருக்கேன். ஆட்டுக்குடல் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. நான் லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சு வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்தி வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மெயினாக இதோட பச்சை வாசனை போகணும். கலர் மாறி நல்ல பொன்னிறமாக வதங்கணும். இப்படியெல்லாம் தாங்க நம்ம பாரம்பரியமாக பெரியவங்க எல்லாமே வீட்டில் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பொறுமையாக நல்லா வதக்கி சமைக்கும்போது நம்ம செய்கிற டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ஆயில் கண்டென்ட் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு. அதிகமாக இப்போ தெரியல, பட் நல்லா குக் ஆகி இந்த கொழுப்பை ஆயில் ரிலீஸ் பண்ணும் ஃபைனலாக. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறணும். இது வதங்கினதுமே நம்ம குடல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம சேர்த்தி நல்லா வதக்கி விடணும். அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். குடலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ சேர்த்திக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்கி விடணுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தண்ணி சேர்த்தக்கூடாது, இதுலேயே நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கும். அதனால் மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே விட்டு வரும் பாருங்கள். எந்த அளவுக்கு இதுலேயே தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி ஒரு பாதி அளவாவது நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்புன்னு இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா சிம்மில் நான் ஒரு 30 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துறதுனால நல்ல திக்னஸ் கிடைக்கும் குழம்புல, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மாவு மாதிரி இருக்குங்க அப்படி குழம்பு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் விரும்புனீங்கன்னா குக்கரில் கூட தாராளமாக சமைச்சிக்கலாம். இந்த மாதிரி சமைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா குடல் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தி விசில் விட்டு மற்ற ப்ராசஸ் எல்லாம் இதே மாதிரி செய்யுங்க. இது நான்வெஜ் அப்படிங்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துறதுனால குழம்புக்கான திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாக போடும்போது தான் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். குடல்லாம் செய்யும்போது கொஞ்சம் காரம் தூக்கலாக போடுங்க, ஆனால் சாப்பிடும்போது அது கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 30 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். சிம்மில் இருக்கட்டும். இந்த தண்ணியிலே நல்லா இது வெந்து வருங்க. இடையிடையில கிளறணும், நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம கவனமாக பார்த்து கிளறணும். சில நேரங்களில் தண்ணி கம்மியாக இருந்து அப்புறம் அடிப்பிடிச்சிக்கும். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தலை, ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா உள்ளே. இதை நம்ம அழுத்தி பார்த்தோன்னா நல்லா மசிஞ்சு வரும். ஒரு 80% குக் ஆகி வந்திருக்கோங்க. இந்த டைமில் 2 கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரையை நான் இங்கே சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாம். வெந்தயக்கீரையும் குடலும் சேர்த்து எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையும் நான்வெஜ்ஜும் சேர்த்து செய்கிறதா அப்படின்லாம் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க.
கீரையை சேர்த்தி நம்ம வதக்கி விட்டோன்னே அது நல்லா சுருண்டு கொஞ்சமாக ஆயிரும். குடலுக்கு ஒரு கட்டு கீரைங்கிறது கொஞ்சம் கரெக்டான கணக்காக இருக்குங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. இது வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு குழம்பு ஓரளவுக்கு இந்த திக்னஸ் தேவைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பம் இருக்கும் இல்லைங்களா. ஏற்கனவேவும் அந்த குடலில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது எல்லாமே பார்த்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். முதல்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துனோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மீதியை இப்போ நம்ம சேர்த்திக்கிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம் தேவையானது மட்டும். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தும் போது கரெக்டாக வருங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா குழம்பு தளன்னு கொதித்து வர்றதுக்காக நம்ம விட்டுறலாம். இப்போ இடையில பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டளவு தேங்காயும் 3 நாட்டு தக்காளியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கூட அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி இந்த குழம்புல நம்ம சேர்த்த போகிறோம். பாருங்கள், கீரை எல்லாம் நல்லா குக் ஆகி எவ்வளோ சூப்பராக எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு எப்படி ஃப்ளோட் ஆகி இருக்குன்னு சொல்லிட்டு. உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆகியிருக்கு, ஆனால் மசியவே இல்லை. எல்லாமே ரொம்ப பக்குவமாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளோட குழம்பு. இப்போது இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தக்காளியோட விழுதை சேர்த்தணும். அதிகமாக தேங்காய் குழம்புல கொதிச்சதுன்னா அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது இல்லைங்களா. அதனால நம்ம கடைசியில் சேர்த்துறோம். இதையும் சேர்த்திட்டு கரம் மசாலாவும் கடைசியாக நம்ம சேர்த்துறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது கடைசியில் சேர்த்தும் போது தான் குடலுடைய கலர் ரீட்டைன் ஆகுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கருத்த மாதிரி ஆயிரும். ஃப்ளேவரும் நல்லாவே குழம்புல இருக்கும். இதை மூடி போட்டு 1 கொதி 2 கொதி வரட்டும். அந்த மாதிரி தளன்னு கொதிச்சு வரணும். அப்படியே அந்த குடலில் பாருங்கள், அந்த கொழுப்பு எல்லாமே பிரிஞ்சு எந்த அளவுக்கு மேலே ஃப்ளோட் ஆகி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல திக்னஸ், அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்துருச்சு. இது சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஹெல்த்தியான குடல் குழம்பு நம்ம செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகப்படியான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கமன்னு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம கேட்கலாம். மஸ்து மஸா. சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப சூப்பராக இருக்கும். குடல் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷாக இது தாங்க இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.